அன்பர்களே, தனுசு ராசிக்கு மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். மாசி மாதம் 13 பிப்ரவரி 2025 இருந்து ஆரம்பிச்சு 14 மார்ச் 2025 வரைக்கும் இருக்கு. சரி, இப்ப தனுசு ராசியில என்னென்ன நட்சத்திரம் வருதுன்னு பார்ப்போம். மூல நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில வரும். இப்போ ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல சூரியன், புதன், சனி, சுகஸ்தானத்துல சுக்கிரன், ராகு, சத்ருஸ்தானத்துல குரு, கலத்திரஸ்தானத்துல செவ்வாய், கர்மஸ்தானத்துல கேது. 13 பிப்ரவரி 2025 சந்திரன் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. அப்புறம் 2.25 நாட்களுக்கு ஒருக்க ராசியை கடந்து போவார். புதன் இந்த மாசம் பயிற்சி ஆறாரு. அவர் 27 பிப்ரவரி மிட் நைட், அதாவது நம்ம 28 பிப்ரவரி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன் நம்ம விரிவா எடுக்கப்பட்டது. அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய வலிமை, மற்ற கிரகங்களுடைய வலிமை, கிரகங்களுடைய பார்வை பலன், கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை பலன், கிரகங்களுக்கு உள்ள பாவ தொடர்புகள், கிரகங்களுடைய ஆதிபத்திய வீடு, ராசியின் தன்மை, யோகாதிபதியோடைய நிலை, பாதகாதிபதியோடைய நிலை, வீடு கொடுத்தவனுடைய நிலை, சாரம் கொடுத்த கிரகத்தோடைய நிலை, எந்த கிரகம் பரிவர்த்தனை ஆயிருக்கு, எந்த கிரகம் நீச்ச பங்கமாயிருக்கு, எந்த கிரகம் வக்ரமாயிருக்கு, வர்க்கோத்தமமாயிருக்கு, இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். மொத்தத்துல எந்தெந்த பாவம் அனுகூலமா இருக்கு, எந்தெந்த பாவம் பாதகத்தை செய்யும் அப்படின்னு நம்ம விரிவா எடுத்திருக்கோம். சரி, இப்போ நம்ம பலனுக்கு போகலாம். முதல்ல பார்த்தோம்னா ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அப்புறம் சுக்கிரனும் திக்பலம் வாங்கியிருக்காரு. அதனால இது ஒரு நல்ல மாதம் தான். சரி, பலன் என்னன்னா புது வீடு அமையும். சிலருக்கு புது வீடு வாங்குவீங்க. அதே மாதிரி சிலர் புது வாகனமும் வாங்குவீங்க. அப்புறம் கல்வி படிக்கும் மாணவர்கள் உயர்கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள். அப்புறம் பண வரவு அதிகரிக்கும். எடுத்த முயற்சி வெற்றியாகும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். சிலருக்கு தாய் வழி சொத்து கிடைக்கும். உத்தியோகத்துல பாராட்டு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரம், தொழில் செய்பவருக்கும் நல்ல மேன்மை, முன்னேற்றம் இருக்கு இந்த மாதம். வேலை விஷயமா பயணங்கள் இருக்கும். சுகபோக வாழ்க்கை உண்டு இந்த மாதம். அப்புறம் சேல்ஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி கம்யூனிகேஷன், அதாவது பேசுற வேலை, இந்த மாதிரி பட்டவங்கள்ல நல்லா இருக்கு. அவங்க ஆர்டர்லாம் அதிகமா எடுப்பாங்க. அப்புறம் எதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, இந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரலாம், சண்டை வரலாம். அதனால விட்டு கொடுத்து போகணும். கோபம் அதிகரிக்கும். அப்புறம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. உடற்பயிற்சி செய்யணும். விவசாய துறையில இருக்கவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும். சரி, ஓகே. என்னைக்கு கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திராஷ்டம நாள் கவனமா இருக்கணும். அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 9 இருந்து மார்ச் 11 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இப்போ பரிகாரம் என்னது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த மாதம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லா இருக்கும். குரு வழிபாடு, அதாவது சாய்பாபா வழிபாடு, ராகவேந்திரா வழிபாடு, இதெல்லாம் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். அப்புறம் பறவைகளுக்கு உப்பு கடலை வச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும். ரோஸ்டட் சனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாடியில போயிட்டு அந்த பறவைகளுக்கு உப்பு கடலை வாங்கி தூக்கி விட்டுருங்க. அது சாப்பிடும் போது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது, நல்லா இருக்கும். அப்புறம் அதிர்ஷ்ட நிறம் பார்த்தோன்னா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. சரி, ஓகே. நான் என்னுடைய இது பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். தனுசு ராசிக்கு உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும்னா
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, ஓகே. நன்றி. வாழ்க வளமுடன்.